ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஐ திங்க் யூடியூப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்போக்கன் டாபிக் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கோச்சஸ் இதுக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் ஐம் கோன் பி ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆல்சோ பிளான் டு டேக்கப் அ நியூ சேலஞ்ச். ஒரு குட்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை வந்து டேக்கப் பண்ணி ஐம் அட்ராக்டிங் இட் ஆர் என்ன மாதிரி ஒரு எண்ட் ரிசல்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஐ வில் பி ஷேரிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டிலையே த சீக்ரெட் புக், அதாவது அதனுடைய தமிழ் வெர்ஷன் ரகசியம் அப்படின்னு இருக்குது. அது வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. ஃபார் ஷார்ட் டைம் எங்கள் அத்தை எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஹர் புக். அவங்க போயிட்டாங்க. இந்த எதர்ச்சியாக நான் ஷெல்ஃபில் பார்க்கும்போது இந்த புக் இருந்தது. அண்ட் ஐ ரெட் ஃபியூ சாப்டர்ஸ். திஸ் வாஸ் வே பேக் இன் 2014 2015 அரவுண்ட் அந்த டைமில். இது படிக்கும்போது எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ஐ வாஸ் ஸ்டில் யங் அண்ட் லிட்டில் இம்மெச்சூர். ஸோ அதனாலும் என்னவோ தெரில, சில கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பயம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம்னா, அந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் த புக் என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, வாட் எவர் யூ பிலீவ் டு பி ட்ரூ ஃபார் யூ இஸ் கோனா ஹேப்பன். நீங்கள் உங்களுக்கு நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும், பேடாக யோசிச்சிங்கன்னா பேட் நடக்கும். குட் தாட்ஸ் பிரிங் குட் திங்ஸ், பேட் தாட்ஸ் பிரிங் பேட் திங்ஸ். அதுதான். ஸோ இது எனக்கு அந்த வயசில் எப்படி வந்து கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு அப்படின்னா, ஏதாவது நம்ம எல்லாருமே குட்டி குட்டியாக ஏதாவது நெகட்டிவான ஒரு தாட் நமக்குள்ளே வரும் இல்லைங்களா. அச்சோ, நான் இப்போ நெகட்டிவாக நினைக்கிறேனே, ஓகே எனக்கு இது நெகட்டிவாக ஏதாவது நடந்துருமோ லைஃப்பில் அப்படின்னு வந்து கொஞ்சம் பேட் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் பயம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஓகே, லெட்ஸ் நாட் யூனோ இதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பாஸ். அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கலை. எனக்கு அதுலேருந்து வெளியே வரவே டுக் மீ சம் மந்த்ஸ். ஏன்னா அது ரொம்ப என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. பொதுவாகவே நம்ம ஒரு புக் படிக்கிறோன்னா அது ரிப்பீட்டடாக அந்த புக்கில் அந்த தாட்ஸ் அந்த பிரின்சிபல்ஸை நம்ம வாசிக்கும் போது இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் பிரெயின் இல்லைங்களா. அதனால இட் டுக் மீ சம் மந்த்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் தேட். அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் காட் பிஸி வித் லைஃப் அண்ட் ஆல். அகெயின் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் ஐ கேம் அக்ராஸ் ஃபியூ புக்ஸ். ஆல்சோ நிறையா யூடியூப் சேனல்ஸில் நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது இப்போது என்னோடய புரிதல் வந்து பெட்டராக இருந்தது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ஃபியூ டெக்னிக்ஸ். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. என்னோடய ஃபேவரட் டெக்னிக்ஸ் வந்து எப்போவுமே எழுதுறது தான். ஸோ ஸ்கிரிப்டிங் பண்ணுறது, ஜேர்னலிங் பண்ணுறதுங்கிறது தான் என்னோடய ஃபேவரட்டான டெக்னிக்ஸ். ஆல்சோ ஐவ் டன் அ லாட் ஆஃப் சச் திங்ஸ். அண்ட் நிறைய விஷயங்கள் நான் ஆசைப்பட்டதை ஐவ் அட்ராக்டட். இதை தவிர இன்னொரு ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இஸ் விஷன் போர்ட்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் ஃபிசிக்கல் விஷன் போர்ட்ஸ் பெருசாக வச்சதில்லை. பட் ஐ ஆல்வேஸ் கீப் என்னோடய மொபைல் வால்பேப்பரில் நான் என்னென்ன ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறனோ இல்லை ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் எடுத்து வால்பேப்பரை நான் வச்சுருவேன். அண்ட் இவென்ச்சுவலி ஐ கெட் தட் ஆர் அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய க்யூட் அண்ட் அமேசிங்கான விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்டட். ஒன் திங் தட் ஐ அண்டர்ஸ்டுட் வித் த ப்ராசஸ் இஸ் manifestation. I mean law of attraction does work. ஏன்னா நிறைய பேர் வந்து நானே நிறையா யூடியூப் சேனல் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நானும் இதெல்லாம் பண்ணுறேன் பட் எனக்கு நடக்கலை அப்படின்னா நிறைய பேர் போடுவாங்க. பட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட் டஸ் ஒர்க். இன்ஃபேக்ட் எனக்குமே சில விஷயங்கள் ரொம்ப க்ளோஸராக போயிருக்கும். லைக் இது நடந்துடும் அப்படின்னே நினைப்பேன். பட் தென் ஃபைனல் அவுட்புட் வந்து ஐ ஹவ் நாட் அச்சீவ் இட் அப்படி கூட இருந்திருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஃபாலோயிங்காக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி டீப்பாக பேசும்போது லெட்ஸ் டிஸ்கஸ் தோஸ் திங்ஸ். ஃபார் நவ் லெட்ஸ் லுக் இன்டு த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் ஸோ இந்த சேலஞ்ச், நான் என்ன சேலஞ்ச் நான் எடுக்க போகிறேன்னா, நான் சொன்ன மாதிரி நான் நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்கேன், விஷன் போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் அஃபர்மேஷன்ஸை வந்து வாயில் சொல்கிறதோ இல்லை மனசில் ரிப்பீட்டடாக சொல்கிறதோ மிரர் பார்த்து சொல்கிறதோ நான் வந்து ஐ நோ திஸ் டெக்னிக். பட் நான் அது ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் எனக்கு ஃபேவரட் வந்து எழுதுறதுங்கிறனால நான் அதிலேயே பண்ணிட்டேன் எல்லாமே. அண்ட் ஐவ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் மை லைஃப். நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே டக்குன்னு பண்ணி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அதனால் இந்த 2025 செகண்ட் ஹாஃப் அது நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்டாக சில விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேனிஃபெஸ்டிங் சர்டன் திங்ஸ் இன் டு யுவர் லைஃப். இட் இஸ் ஆல்சோ அபவுட் யுவர் மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்காகவும் தான் நான் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது ஒரு குட்டி சேலஞ்சாக எடுத்து பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐம் கோனா இன்கார்பரேட் திஸ் இன்டு மை லைஃப் நவ். யூ மைட் ஹவ் ஆல் கம் அக்ராஸ் திஸ் 10K அஃபர்மேஷன் சேலஞ்ச் பை சாமி இன்கிராம். ரொம்ப வைரலாக நிறைய யூடியூபர்ஸ் கூட எடுத்து அது பண்ணாங்க.
ஆல்சோ நீங்கள் ரொபோட்டிக் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. வாட் எவர் யூ வாண்ட் டு அச்சீவ், நீங்கள் சிம்பிளாக ஒரு லைன் அதை பற்றி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கெட் அ லேப்டாப், ஒரு மேக்புக் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ ஹவ் பாட் அ மேக்புக், ஐ ஹவ் பாட் அ மேக்புக் அப்படின்னு நீங்கள் அதைவே வந்து ரிப்பீட்டடாக யூ ஹாவ் டு டெல். 10K அப்படின்னா 10,000 டைம்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி அதை சொல்லலாம். ஒரு ரொபோட்டிக் அஃபர்மேஷனாக கவுண்டிங்லாம் கிடையாது. டே அண்ட் நைட் யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் டெல்லிங் தட். த ஐடியா பிஹைண்ட் தட் இஸ், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் உங்கள் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்கள் சப்கான்ஷியஸில் ஒன்ஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டு பி ட்ரூ, ஆட்டோமேட்டிக்லி நம்ம ரியாலிட்டியில் அது வரும். இதுதான் ஐடியா. ஸோ அந்த மாதிரி ஐம் கோன் டூ த சேம். ஸோ திஸ் இஸ் சார்ட் ஆஃப் அ மிக்ஸ் ஆஃப் அ ரொபோட்டிக் அஃபர்மேஷன் அண்ட் 10K சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பொதுவாக கவுண்ட் பண்ணுறதோ ஒரு நம்பரை எய்ம் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணுறதுலோ பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஐ திங்க் தட் வில் ஆல்சோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் சில நேரங்களில். அதனால் எனக்கு எப்போ போல் ஃப்ரீ இருக்கோ அந்த மாதிரி டைம்லலாம் உட்காந்து ஐம் கோன் டெல் மை அஃபர்மேஷன். ஆல்சோ ஏதாவது வீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறீங்க, யூ கோனா டேக் அ ஷவர், ஜஸ்ட் கோனா பி அரவுண்ட், ஒரு வாக் எடுக்கிறீங்கன்னா அப்போ கூட கேன் ஜஸ்ட் ரிப்பீட் தோஸ் அஃபர்மேஷன்ஸ். ஒரு சின்னதாக நம்ம எவ்வளோ டைம் சொல்கிறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற டைமை நான் வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஐம் கோனா கவுண்ட் எவ்வளோ அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்னு. இல்லாட்டி ஐம் கோனா ஜஸ்ட் பி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விட போகிறேன். ஐம் கோனா ரிப்பீட் தோஸ் அஃபர்மேஷன். இந்த சேலஞ்ச் இன்னைக்கு ஐம் கோனா ஸ்டார்ட். இப்போலேருந்து ஐம் கோனா கிவ் இட் 24 hours. So 24 hours I'm going to do this robotic affirmation and let's see how it's going to work out. Commentல கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் law of attraction இல்லை நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சோஃபார் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். Let's have a healthy discussion. Thank you so much and bye-bye.